Hello teachers, welcome to Sitat Tamil. இன்னைக்கு நம்ம செப்டம்பர் 2015ல பேப்பர் 2ல உள்ள சைக்காலஜி கொஸ்டின்ஸை பார்க்க போகிறோம். First one, to children acquire knowledge because they are genetically predisposed to do so or because parents intensively teach them from an early age. This question essentially highlights. இந்த கொஷின் வந்து நமக்கு எதை ஹைலைட் பண்ணுது அப்படின்னு சொன்னான்னா, இதில் எதை பற்றி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்கல். ஸோ ஜெனட்டிக்கல் பற்றி பேசுகிறதுனால நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா நேச்சர் டிபேட்டை எடுத்துக்கலாம். அதை தவிர மற்ற இதான இந்த மல்டி ஃபேக்டர் எபிலிட்டி, வெதர் ரிப்போர்ட், டெவலப்மெண்ட், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் காக்னிகேஷன் அதெல்லாம் வந்து இதில் சூட்டபுளாக இருக்காது. ஓகே, இப்போ செகண்ட் ஒன் போவோம். டெவலப்மெண்ட் ஆஃப் த கெப்பாசிட்டி ஃபார் அப்ஸ்ட்ராக்ட் சயின்டிஃபிக் திங்கிங் இஸ் எ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் சயின்டிஃபிக் திங்கிங் வந்து பியாஜோட காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டில் எப்போ வரும் அப்படின்னா formal operational ஸ்டேஜில் வரும். ஸோ fourth one is correct one. Next third, a child reasons you do this for me and I will do that for you. In which stage of Kohlberg's moral reasoning would this child fall? ஸோ நீ எனக்கு இது செஞ்சனா நான் உனக்கு இது செய்வேன் அப்படிங்கிறது கோல்பர்க்கோட மாரல் ரீசனிங்கில் எப்போ வரும் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே இன்ஸ்ட்ருமெண்டல் பர்பஸ் ஓரியன்டேஷனில் வரும். ப்ளஸ் நம்ம இதை எது கூடயும் எடுத்துக்கலாம் அப்படின்னா குட் பாய் அண்ட் குட் கேர்ள் ஓரியன்டேஷன்லையும் இது வரும். ஸோ இந்த ரெண்டில் எதோ ஒன்று நீங்கள் மார்க் பண்ணாலும் அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன் பற்றி நிறைய இருக்குது. இதில் எது சூட்டபுளாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எஜுகேஷன் வந்து எப்படி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறது வித்தவுட் பனிஷ்மெண்ட்டாக கொடுக்குறது தான் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன். ஆனால் கிடையாது. நெக்ஸ்ட்டு அவங்கள நம்ம எதுலலாம் ஸ்ட்ராங் பண்ணணும்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். ஸோ இது கரெக்ட் மாதிரி இருக்குது. ஸோ இது நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் ஆஃப் கண்டிஷனிங் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட். இதுவும் பேஸ்ட் ஆன் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறதுனாலயா அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்புறம் வேலிட் டெக்ஸ்ட் புக்ஸு, அந்த டெக்ஸ்ட் புக்கில் உள்ள நாலேஜ் மட்டும் தான் நம்ம வந்து அந்த உங்களுக்கு சென்டர் பண்ணி நம்ம சொல்லணுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ இதில் ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ் என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் டு வாய்ஸ் தேர் இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸ் on issues and reflections while giving reasons for the same promote. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ஒரு குழந்தைங்களை நம்ம எப்படி என்கரேஜ் பண்ணுறது, அவங்களுக்குள்ள திறமைகளை எப்படி வர வைக்க முடியும்னா கன்வர்ஜென்ட் திங்கிங் மூலமான கிடையவே கிடையாது. நெக்ஸ்ட் ரீகால் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அவங்களுக்கு பழைய நினைவுகளை நம்ம வந்து நினைவுபடுத்தி பார்க்குறதுனா அதுவும் இல்லை. ஸ்டாண்டர்டைஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன்னா அந்த குழந்தைங்களோட அசஸ்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு அனலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். எப்போ வந்து நமக்கு அந்த குழந்தைங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி அவங்களோட கற்பனை திறனையும் அவங்களோட அறிவையும் தூண்டுற மாதிரி நம்ம எப்படி கொஷின்ஸ் கேட்கமோ அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன செய்யும்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்ஸும் அவங்களோட திறமைகளும் நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Which one of the following statements best sum up the relationship between development and learning? லேர்னிங்க்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கேட்டிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் இன்டர் ரிலேட்டட் இன் அ காம்ப்ளெக்ஸ் மேனர். அது எப்படி இருக்குன்னா ஒரு ரெண்டுமே சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக தான் இருக்குமே தவிர ரெண்டுமே தனித்தனியாக இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செவன்த் ஒன். விச் ஒன் ஆஃப் த தீஸ் இஸ் நாட் அ பிரின்சிபல் ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்னாலே அது ஒரு லைஃப் லாங்காக இருக்கும். அது வந்து ஹெரிடிட்டி அண்ட் என்விரான்மெண்ட் போத் ரெண்டுமே என்ன செய்யும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அது வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதில் எது வந்து இல்லை நாட்டு தான் கேட்டிருக்காங்க. எது வந்து கிடையாது அப்படின்னா இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் கிடையாது. டெவலப்மெண்ட் இஸ் கவர்ன்ட் அண்ட் டிட்டர்மைன்ட் பை கல்ச்சர் அலோன். கல்ச்சர் மட்டும்தான் அதை டிட்டர்மைன் பண்ணுதா அப்படின்னா அது கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட், a key feature of a child center classroom is that in which. இந்த கொஷினில் சைல்டு சென்டர்டு கிளாஸ் ரூமோட கீ ஃபியூச்சர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ அதை என்ன சொல்லிட்டு பார்த்துருவோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஹேவியர். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பிஹேவியரை வந்து நம்ம என்ன பண்ணணும், டீச்சர்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும், சைக்கலாஜிக்கலாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்துறது தான், யூனிஃபார்மாக நம்ம வந்து நடத்துறதுக்கு பேர் தான் சயின்ஸ் சென்டரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. டீச்சர் ரூல்ஸ் இஸ் த ப்ரெசன்ட் நாலேஜ் டு பி லேர்ன்ட் அண்ட் ஆக்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்ஸ். ஒரு ஸ்டாண்டர்ட் பேராமீட்டர்ஸில் சில்ட்ரன்ஸோட நாலேஜை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். த ஸ்டூடெண்ட்ஸ் வித் த டீச்சர்ஸ் கைடன்ஸ் ஆர் மேட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் தேர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்.
டீச்சர்ஸோட துணையோட குழந்தைங்களுக்கு அவங்களோட நாலேஜை கன்செப்ட் பண்ணுறதும் அண்ட் அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா சைல்டு சென்டர் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் மோஸ்ட் அப்ராப்ரியேட் அபவுட் இன்டெலிஜென்ஸ்? இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்டெலிஜென்ஸ் இஸ் எபிலிட்டி டு டூ வெல் இன் ஸ்கூல். ஸ்கூலில் மட்டும்தான் அதை எபிலிட்டி பண்ண முடியுமானா கிடையாது. ஸோ இன்டெலிஜென்ஸ் இஸ் மல்டி டைமென்ஷனல் ஹேவிங் செவரல் ஆஸ்பெக்ட்ஸ் டு டூ இட் இஸ் கரெக்ட் ஒன். இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனலாக இருக்கும், அதுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்டான ஐக்யூ டெஸ்ட்டில் மட்டும்தான் அதை டிட்டர்மைன் பண்ண முடியுமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஒரு நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷன், அதை நம்ம ஃபண்டமெண்டலாக இன்டெலிஜென்ஸுங்கிறது அதோட ஸ்பீடு, குழந்தைங்களோட அறிவுத்திறனை மட்டும் கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் செகண்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஜெண்டர் பயாசஸ் ரெஃபர்ஸ் டு. ஜெண்டர் பயாசஸ்னால் நமக்கு என்னென்னே தெரியும். ஒரு கல்ச்சுரல் அடிப்படையில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா சொல்கிறதுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்கிறதுக்கு பேர் தான் நம்ம ஜெண்டர் பயாசஸ் சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் செகண்ட் இஸ் correct one. Next one, as an upper primary school teacher, you have quite a few children who are first generation school goers in your classroom. Which one of the following you are most likely to do? First generation school goers இல்லை குவைட்டாக ரொம்பவே குவைட்டான பசங்க முதல் தலைமுறையாக நமக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கு. ஸோ இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நம்ம எப்போவுமே குழந்தைங்கள வந்து உனக்கு ஃபர்தராக கேப்பபிலிட்டியே இல்லை படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல மாட்டோம். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லவும் கூடாது. நெக்ஸ்ட்டு கால் த பேரண்ட்ஸ், இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, எப்போவுமே பேரண்ட்டை கூப்பிடுறத விட நம்மளாம் எப்படி அதை சால்வ் பண்ண முடியும் தான் பார்க்கணும். ஸோ இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ தேர்ட் ஆப்ஷன் ஒன் இஸ் கரெக்ட் ஒன். ப்ரொவைட் ஸ்காஃப் ஹோல்டிங் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சப்போர்ட் டியூரிங் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் த ஹோம் ஒர்க். நம்ம என்ன பண்ணலான்னா அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். ஸ்காஃப் ஹோல்டிங் நமக்கு மீனிங் நிறைய தடவை பார்த்துட்டோம். அவங்கள நல்லா என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுத்து அவங்கள என்ன பண்ணலாம் நம்ம கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு மெமரைசிங் இருக்குது. மெமரைசிங் எப்போவுமே ஆப்ஷன் வராது, ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் ஒன், ஈவன் children of the same age vary greatly in appearance, abilities, temperament, interest, aptitude among their things. What is the role of the school in this regard? நம்ம இந்த மாதிரி சேம் ஏஜ் பசங்க தான், பட் அவங்களோட அப்பியரன்ஸு, டெம்பரமெண்ட், இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வேரியாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கூலில் இதை எப்படி நம்ம ரெகக்னைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோன்னா, என்ஷூர் த சில்ட்ரன்ஸ் டெவலப் இன் த சேம் மேனர். எல்லா குழந்தைங்களையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கணும், ஆனால் டெவலப் பண்ண முடியாது நம்மளால். எல்லோரும் சேமாக அவங்களுக்கு என்ன ஒரு பொட்டென்ஷியல் இருக்கோ அதை தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், வெளியே கொண்டு வர முடியும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் கரெக்ட் ஹியர். ensure that each child gets opportunities to develop as per her potential. அவங்களுக்குன்னு என்ன உள்ள ஒரு பொட்டென்ஷியல் தன்மை இருக்கோ அதை தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், டெவலப் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட், லே டவுன் நாமினேட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் அசஸ்மெண்ட் ஃபார் சில்ட்ரன். இந்த நாமினேட்டிவ் ஸ்டாண்டர்ட்ஸ் அசஸ்மெண்ட் ஃபார் சில்ட்ரன், அந்த அசஸ்மெண்ட் மட்டுமே நம்ம கொடுத்து அவங்கள என்ன செய்ய மாட்டோம், உட்கார வைக்க மாட்டோம். நெக்ஸ்ட், ensure that teachers use standardized instructions and text books. அந்த புக்கில் உள்ளது மட்டும் தான் நம்ம ஸ்டாண்டர்டைஸில் உள்ளது மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து இங்கே செகண்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், அ டீச்சர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம். இந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்னா நம்ம வந்து எப்படி எல்லா குழந்தைங்களையும் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டு ensure that every child gets opportunity to realize their potential. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றே இங்கே கரெக்டு. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் அவங்களுக்குள்ளே உள்ள பொட்டென்ஷியலை நம்ம கொண்டு வர வைக்கணும், அவங்களுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுத்து. ஸோ இதில் ஆப்ஷன் 1 கரெக்டுன்னு பார்த்தோம். இல்லை மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இல்லை சைல்டு ப்ராக்ரஸ் அட் த சேம் ஸ்பேஸு, ஸ்டாண்டர்ட் இன்ட்ரொடக்ஷன்ஸு, அப்புறம் அவங்க பேரண்ட்ஸோட ஆக்குபேஷன்ஸ் வச்சு அதை வச்சு அவங்கள டெவலப் பண்ணுறது, அந்த மாதிரி எது ஆப்ஷன்ஸு இங்கே வராது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஹவு டு யூ ஹெல்ப் சில்ட்ரன் இன் யுவர் கிளாஸ் டு மேக் சேஞ்சஸ் இன் தேர் கான்செப்ட். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கான்செப்ட் இருக்கும், அந்த கான்செப்டில் அவங்கள இன்னும் நல்லா அதிகமாக பலப்படுத்துறது எப்படி, அந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் வந்து நமக்கு டவுட்டாக இருக்கும். ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அதை கொடுத்து நம்ம வந்து பசங்களை கொண்டு வர முடியுமா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டு. ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் செட் ஆகாது. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், பை கிவிங்
children an opportunity to express their understanding of the கான்செப்ட். அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கான்செப்டை கொடுத்து அவங்கள வெளியே கொண்டு வர வைக்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா மெமரைஸ் இருக்குது, பனிஷிங் இருக்குது. இந்த ரெண்டுமே நமக்கு வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஹியர் செகண்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் ஒன், a certificate is given to children when they read a specific number of books. In the long run, this strategy might not work since. ஓகே, இது வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நிறைய புக்ஸ் வந்து குழந்தைங்க ரீட் பண்ணதுனால சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாங்க, லைப்ரரியில் உள்ள புக்ஸை ரீட் பண்ணதுனால அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, இந்த கருத்து வந்து கீழே வர எந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காக? ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். இப்படி சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கறனால நிறைய பசங்க வந்து என்ன செய்வாங்க, ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஒன். அதுக்கப்புறம் ரெண்டாவது, மேபி அந்த குழந்தைங்களோட புக்கு ரீட் பண்ணதுனால அவங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து என்ன பண்ணலாம், டிஸ்ட்ராக்ட் ஆகலாம், கம்ப்ளீட் பண்ணாமல் போகலாம். இதுவும் ஓரளவுக்கு பார்ஷியலி கரெக்டு தான். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, திஸ் மைட் லீட் டு சில்ட்ரன் ரீடிங் ஒன்லி ஃபார் கெட்டிங் த சர்டிஃபிகேட்ஸ். சர்டிஃபிகேட்ஸுக்காக மட்டும்தான் அவங்க ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து ஒரு தப்பான கருத்து. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் தேர்ட் ஒன். அதையும் தாண்டி அவங்க நிறைய நாலேஜ்லாம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ சர்டிஃபிகேட்ஸுக்காக மட்டும் அவங்க என்ன பண்ணுறதில்ல, படிக்கிறதில்ல. ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தோன்னா, இந்த லைப்ரரி வுட் நீட் டு பை எ லாட் ஆஃப் புக்ஸ். லைப்ரரி வந்து நிறைய புக்ஸ் வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன், a role of a teacher in a class is to. ஒரு டீச்சர் வந்து ஒரு ரோல் என்ன கிளாஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நாலேஜ் அண்ட் ப்ரிப்பேர் தெம் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸ்டூடெண்ட்ஸை ஜஸ்ட்டு நம்ம வந்து நாலேஜ் கொடுத்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோமா அப்படின்னா கிடையாது. ஸோ டிரான்ஸ்மிட் நாலேஜ் இன் த ஸ்ட்ரைட் ஃபேஷன் அண்ட் ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ரைட் ஆன்சர்ஸ், அதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஃபாலோ த டைம் டேபிள் ஸ்ட்ரிக்ட்லி. நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம், டைம் டேபிள் ஃபாலோ பண்ணுவோம், ஆனால் ஸ்ட்ரிக்டாக அதில் உள்ளது மட்டும்தான் ஃபாலோ பண்ணுவோம்னா அதுவும் கிடையாது. ஸோ ப்ரொவைட் ஆத்தென்டிக் லேர்னிங் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஃபேக்கல்டிட் இண்டிபெண்ட் திங்கிங் இன் த ஸ்டூடெண்ட்ஸை. அவங்கள படிக்க வைக்கிறது நம்ம ஆத்தென்டிக்காகவும் அவங்களோட இண்டிபெண்ட்டாக அவங்களோட கருத்தை தெரிவிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு டீச் பண்ணணும். இதான் வந்து ஒரு டீச்சரோட ரோல். நெக்ஸ்ட் ஒன், which of the following statement is the most appropriate about children's making errors? ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சில்ட்ரன்ஸ் வந்து தப்பு பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து செகண்ட் ஒன். அவங்களோட தப்பு பண்ணுறது வந்து அவங்களோட சிந்தனையில் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திறவுகோலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சில்ட்ரன்ஸ் எரர்ஸ் ஆர் எ விண்டோ இன்டு ஹவு தே திங்க். இதுதான் கரெக்ட் ஒன். அதை தவிர அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, அந்த டு நாட் ஹாவ் த கெப்பாசிட்டி டு திங்க். அவங்களுக்கு சிந்தனை பண்ணுற திறனே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் அவங்களோட எரர்ஸ் வந்து என்ன செய்யணும், வரவே கூடாது. அவங்க அப்படியே டீச்சர் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இமிட்டேஷன், பனிஷ்மெண்ட், மெமரைசிங் இதெல்லாம் வராது. ஸோ ஃபோர்த் ஒன்லையும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நம்ம பனிஷ் பண்ணி அவங்களோட மிஸ்டேக் என்ன செய்யக்கூடாது, திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு, அசஸ்மெண்ட் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் பிகாஸ். அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமானது தான். அது வந்து ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கும்போது நம்ம அதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் மார்க்ஸ் மட்டும்தான் முக்கியம். அதனால அசஸ்மெண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எஜுகேஷனுக்கு ரொம்பவே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படி கிடையாது. மார்க்குக்காக மட்டும் அப்படின்னு வந்தாலே அது கிடையாது. ஸோ செகண்ட் ஒன், மார்க் வந்து அதாவது பியர் குரூப்போட வந்து கம்பாரிசன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு, அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்னதுன்னா, டீச்சரோட லேர்னிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்குது, அப்புறம் சில்ட்ரன் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சிக்கக்கூடிய ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்ட் ஒன். ஸோ அசஸ்மெண்ட் ஹெல்ப்ஸ் த டீச்சர் டு ஸ்டாண்டர்ட் சில்ட்ரன்ஸ் லேர்னிங் அண்ட் சர்வ்ஸ் அஸ் அ ஃபீட்பேக் ஃபார் ஹெர் ஓன் டீச்சிங். Next, fourth one, assessment is only way to ensure the teachers have taught and students have learned. ஸோ இதுவும் கிடையாது. அதான் நமக்கு தேர்டு இல்லட்டா ஃபோர்த்து, இந்த ரெண்டில் நமக்கு எது டவுட்டுன்னு இருக்கும். ஆனால் இதுதான் தேர்டு ஆப்ஷன் தான் ரொம்பவே
பர்ஃபெக்டாக இருக்கிறனால நம்ம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், the curriculum must enable children to find their voices, nurture their courtesy to do things, to ask questions and to pursue invitations, sharing and integrating their experiences with the school knowledge rather than ability to reproduce textual knowledge. National curriculum framework. Against this backdrop, what should be the primary role of the teacher? ஒரு கரிக்குலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா, அவங்களோட நர்ச்சர், அதாவது அவங்களுக்கு பிறவி குணத்தில் இருக்கக்கூடிய கர்ட்டஸையும் தாண்டி அவங்களோட திறமைகளை நம்ம என்ன செய்யணும், வெளிவர வைக்கணும். அது எப்படி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு சொன்னால், அவங்களோட ஷேரிங், இன்டெகிரேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே ஸ்கூல் வழியாக அவங்களுக்கு நாலேஜ் கிடச்சி அவங்களோட ஃப்யூச்சரில் சைன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து டெக்ஸ்ட் ஒன் நாலேஜையும் தாண்டி வரணும். ஸோ இப்படி வரும்போது ஒரு டீச்சரோட ரோல் என்ன, இங்கே ஒரு ப்ரைமரி டீச்சரோட ரோல் இந்த இதுக்கு வந்து நமக்கு எப்படி கரெக்டாக இது அப்ராப்ரியேட்டாக இருக்கிற பாயிண்ட்டு கீழே எது வந்து மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டெக்ஸ்ட் புக்கில் உள்ள சாப்டர் வைஸ் போனால் அது கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது கிடையாது. டு என்ஷூர் த டீச்சர்ஸ் குட் கொஸ்டின்ஸ், குழந்தைங்கிட்ட நிறைய குட் கொஸ்டின்ஸும் அதுக்கு ஆன்சர்ஸ் எழுதிட்டு வர சொல்லலாம் நோட் புக்ஸில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. தேர்ட் பாயிண்ட் வந்து பிளென்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கொடுத்து அவங்களோட ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அவங்களோட நாலேஜ் நம்ம என்ன பண்ணலாம், ஜட்ஜ் பண்ணி அதை நம்ம ஷேர் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டு. ஃபோர்த் ஒன் பார்த்திங்கன்னா, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்ம என்ன செஞ்சணும், உதறி தள்ளிட்டு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் என்ன கிடையாது. ஸோ ஆப்ஷன் தேர்ட் ஒன் தான் கரெக்டிங்க. நெக்ஸ்ட் ஒன், to encourage the children to put in efforts in their studies, teachers to, இப்போ ஒரு குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், மோட்டிவேஷன் தான். ஸோ ஆன்சர் இஸ் மோட்டிவேஷன். மற்றபடி திட்டுறது, கண்ட்ரோல் பண்ணுறது, கம்பேர் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு என்ன செய்யாது, கிடையாது. நெக்ஸ்ட்டு, which one of these statements in the context of emotions, learning and motivation is most appropriate? ஸோ எமோஷன் வந்து லேர்னிங் அண்ட் மோட்டிவேஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், அது வந்து எந்த ஒரு ரோலும் பண்ணாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்டில். ஸோ அது கிடையாது. செகண்ட் ஒன், சம்திங் நியூ, ஏதாவது புதுசாக ஒன்று வரும், ஆனால் அது வந்து எப்படி இருக்குன்னா டிபெண்ட் ஆகிருக்கும், ஏதாவது நல்லது பண்ணால் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் கிடையாது. எமோஷன்ஸ் நீட் டு புஷ்ட் அசைட் லேர்னிங் டு டேக் பிளேஸ். எமோஷன்ஸ் தான் என்ன செய்யுது, லேர்னிங்க்கு அலோவ் பண்ணுது, அதை புஷ் பண்ணி அலோவ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேர்ட் பாயிண்டில். அதுவும் கிடையாது. ஸோ ஃபோர்த் ஒன் இஸ் கரெக்டு. எமோஷன்ஸ் ஆர் இன்எக்ஸ்ட்ரிகபிளி இன்டர்ட்வின்ட் வித் த மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங். ஸோ எமோஷன் வந்து எப்படி இருக்குன்னா மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங்கில் அதை வந்து இன்டர்ட்வின்ட் ஆகி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஃபோர்த் ஒன்லி கரெக்ட் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அசஸ் த சைல்டு எபிலிட்டி டு. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து குழந்தைங்களோட எந்த எபிலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ரெகக்னைஸ் த கரெக்ட் ஆன்சர், கரெக்டானது எப்படி ஈஸியாக அவங்க பிக்கப் பண்ணி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத மல்டிபிள் சாய்ஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் சோஷியலைசேஷன் டஸ் நாட் இன்க்ளூட். சோஷியலைசேஷனில் எது வந்து இன்க்ளூட் ஆகாது, ஜெனட்டிக். எப்போவுமே பார்த்தீங்கன்னா சோசியலில் எல்லா விதமானதும் வரும், ஆனால் ஜெனட்டிக் மட்டும் என்ன செய்யாது, அதில் வராது, ஏன்னா அது வந்து பயாலஜிக்கல் ஃபேக்டர். ஸோ ஆன்சர் இஸ் ஃபோர்த் ஒன், ஜெனட்டிக் டிரான்ஸ்மிஷன். மற்றபடி அக்விசிஷன் ஆஃப் ஸ்கில்ஸு, வேல்யூஸ் அண்ட் பிலீவ்ஸ், அப்புறம் கல்ச்சர், இது எல்லாமே அதில் சோஷியலைசேஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் டேர்ம் டஸ் பியாஜே யூஸ்டு ஃபார் மென்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் விச் ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் திங்கிங். நம்ம பியாஜேன்னு சொன்னாலே நமக்கே தெரிஞ்சிடும், அது வந்து ஸ்கீமா. இது எந்த அடிப்படையில் வந்து அவங்களோட பில்டிங் வந்து பிளாக் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காரு. டெவலப்மெண்ட் வந்து ஸ்கீமாஸில் தான் என்ன செய்யும், உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ 25th, அக்கார்டிங் டு விகாஸ்கி, ஒய் டு சில்ட்ரன் ஸ்பீக் டு தெம்செல்வ்ஸ். ஸோ விகாஸ்கியோட கருத்துப்படி ஏன் குழந்தைங்க வந்து அவங்க கூடயே பேசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், சில்ட்ரன்ஸ் யூஸ் ஸ்பீச் டு கைட் தேயர் ஆக்ஷன்ஸ். அவங்களோட ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அவங்களே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அப்படின்னு அவர் விகாஸ்கி சொல்லியிருக்காரு. அதை தவிர ஈகோசென்ட்ரிக், அப்புறம் அவங்க பெரியவங்களோட கவனத்தை அட்ராக்ட் பண்ணதுக்காகவும் அவங்களோட நேச்சரே அப்படி தான், அப்படி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 26th, சில்ட்ரன் வித் லேர்னிங் டிசபிலிட்டிஸ். ஸோ
26th ஆன்சர் நமக்கு தெரியும். ஹேவ் கன்ஃபியூஷன் பிட்வீன் லெட்டர்ஸ் அண்ட் ஆல்பபெட்ஸ் தட் லுக் லைக். ஸோ இது வந்து டிஸ்லெக்ஸியாவோட ப்ராப்ளம் தான் இங்கே எப்படி கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 27th வாட் இஸ் கிரியேட்டிவிட்டி? கிரியேட்டிவிட்டினா என்ன? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இதில் பார்த்தோன்னா எபிலிட்டி டு ஐடென்டிஃபை ஆர் ப்ரிப்பேர் ஒரிஜினல் அண்ட் டைவர்ஜென்ட் சொல்யூஷன் டு ப்ராப்ளம்ஸ். ஸோ அவங்களோட எபிலிட்டி ஒரே ஒரு ப்ராப்ளத்துக்கு நிறைய வழிகளில் அவங்க என்ன பண்ணலாம், சொல்யூஷன் க்ரியேட் பண்ணலாம். இது கரெக்டு தான். ஆனால் இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு செகண்ட் ஒன்றை தவிர மற்ற எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரியே தோணும். ஏன்னா இதில் ஐக்யூ அப்படின்னு வந்துச்சுனால அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். தேர்ட் அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு வந்து அவங்க இன்டெலிஜென்ஸாக ஃபார்ம் ஆகலாம். அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பீடப்பு, அவங்களோட ஹெவி இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க இந்த க்ரியேட்டிவிட்டி பண்ணலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான். ஒரு ப்ராப்ளத்துக்கு நிறைய வழியில் அவங்க சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் 28th a lot of children in India especially child do household chores before coming to school and after going back from school. What do you think a teacher should do regarding homework in this content? ஸோ நம்ம இந்தியாவில் உள்ள குழந்தைங்களை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். கொஞ்சம் எல்லா குழந்தைங்களும் இல்லாட்டாலும் சார் நிறைய இடத்துல வந்து சின்ன பசங்க வேலை செஞ்சுட்டு, அதாவது வீட்டில் சின்ன சின்ன வேலைங்களை பார்த்துட்டு வராங்க. அப்படி வரச்சா அவங்களோட ஹோம்ஒர்க் வந்து எந்த விதத்தில் பாதிக்கப்படுது, அப்படி பாதிக்கப்படாமல் நம்ம எப்படி நம்ம ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவங்களோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு அவங்க டியூஷன் வச்சு அந்த ஹோம்ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண வைக்கிறது. ஸோ அது வராது. ஸோ அவங்களுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரலைன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்குறது, அதுவும் கிடையாது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the teacher should give homework that connects the learning at the school to the children's live at home. ஸோ சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க ஸ்கூலில் என்ன கற்றுக்கிட்டாங்களோ அந்த இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஹோம்ஒர்க் கொடுத்தோன்னா கட்டாயமாக அவங்க ஈஸியாக பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ தேர்ட் ஒன் இஸ் த கரெக்ட் ஒன். அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்க காலையில் சீக்கிரமாக எழுந்து அவங்கள முடிக்க வச்சுட்டு வர சொல்லலாம். இல்லாட்டா நம்ம ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்கள வெயிட் பண்ணி ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு விட்டு அனுப்புறது, அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் என்ன செய்யக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன் அன் எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம். ஒரு எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சில்ட்ரன்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், நிறையா மோட்டிவேட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான கைடன்ஸ் கொடுக்கணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், எஃபெக்டிவ் கிளாஸ் ரூம் சொல்கிறோம். அதை தவிர இந்த பனிஷ்மெண்ட்டு, டீச்சர்ஸ்க்கு பயப்படுறது, அந்த மாதிரி இதெல்லாம் என்ன செய்யாது, இதில் வராது. ஸோ ஆன்சர் இஸ் த third one. The children look up the teacher for guidance and support to the faculty they are learning. Next, last one, presenting disconnected chunks of knowledge would. இப்போ வந்து chunks அப்படின்னா அந்த ஸ்கீமா அடிப்படையில் வியாதியை வந்து ஸ்கீமான்னு சொல்லியிருப்பார் விக்கா ஸ்கீம். இன்னும் சில சயின்டிஸ்ட் சைக்காலஜிஸ்ட் வந்து சங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட நினைவுகளை அவங்க டிஸ்கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோட ப்ரெசென்டிங் வந்து எப்படி இருக்கும், நாலேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு செகண்ட் அண்ட் தேர்டு வந்து வராது, ஏன்னா அவங்களுக்கு ஆர்டராகவே இல்லை. ஸோ அவங்களுக்கு எப்படி ரீகால் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அந்த நாலேஜ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இருக்காது. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்து தான் நமக்கு டவுட்டாக இருக்கும். அதில் எது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். அவங்க வந்து மேக் இட் டிஃபிகல்ட்டி ஃபார் லேர்னர்ஸ் டு கெயின் த கான்செப்டுவல் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க கான்செப்டாக அண்டர்ஸ்டாண்டிங் ஒழுங்காக பண்ணலை, அதனால தான் என்ன செய்யுது, அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இதோட இது முடிஞ்சிச்சு. இன்னொரு வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த சில கொஷின்ஸை பார்ப்போம். தேங்க்யூ.